ராகவா லாரன்ஸோட பேய் கதைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. அதனாலதான் அவர் இயக்கிய முனி முதல் காஞ்சனா 3 வரை அனைத்து படங்களும் வெற்றி படங்களாகவே அமைஞ்சிருக்கு. என்னோட அயராத உழைப்பால் நடிகர், நடன இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முகம் கொண்ட ராகவா லாரன்ஸ் வயது முதலே நடனம் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். இப்போ படிப்படியாக உயர்ந்து சினிமாவோட தவிர்க்க முடியாத முன்னணி நாயகனாகவும் இருக்காரு, இயக்குனராகவும் வலம் வராரு. இந்த நிலையில ராகவா லாரன்ஸ் இயக்குனராக முதல்ல இந்த சினிமால தான் அவதாரம் எடுத்தாரு. தொடர்ந்து பேய் படங்களை இயக்கி அதில் நடிச்சிட்டு வராரு ராகவா லாரன்ஸ். காஞ்சனா, காஞ்சனா 2, காஞ்சனா 3 ஆகிய திரைப்படங்கள் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்திரமுகி படத்தோட 2வது பாகம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு வந்த நிலையில படத்தோட 2வது பாகம் கொடுத்த அறிவிப்பு வெளியானது. படத்துல ரஜினியே நாயகனாக நடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில பதிலா சந்திரமுகி 2 படத்துல ராகவா லாரன்ஸ் நடிச்சிட்டு வராரு. இதுல அவருக்கு ஜோடியா பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத், லட்சுமி மேனன் உள்ளிட்டவர்களும் இணைந்திருக்காங்க. காஞ்சனா 3 படத்தோட வெற்றியை தொடர்ந்து காஞ்சனா 4 படமும் வெளியாக இருக்கிறதாக படத்தோட மேக்ஸ் காட்சியோட முடிவுல காட்டப்பட்டது. ராகவா லாரன்ஸ் பேய் வேடத்துல இருக்கிற மாதிரியும் காட்டப்பட்டது. நான் உண்மையிலேயே அது காஞ்சனா 3 படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி இல்ல, இந்த படத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பாகவும் காஞ்சனா 4 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராகவும் கருதப்படுது. காஞ்சனா சீரிஸ் லாரன்ஸ் கிடைச்ச பொக்கிஷம் தான். என்ன எடுத்தாலும் விமர்சனங்களை தாண்டி படம் வெற்றி அடையுது. இந்த வகையில தற்போது காஞ்சனாவை ஹிந்தியில எடுத்துட்டு வர்ற லாரன்ஸ் காஞ்சனா 4 எடுக்கிற முயற்சியிலையும் இருக்காரு. படத்தை சுமார் 200 கோடி பொருட்செலவுல லாரன்ஸ் எடுக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது.